டியர் பிஎஸ்என்எல் உங்கள்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த கொஷின்ஸ் நியாயமான கொஷின்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா யூசரும் உங்களை யூஸ் பண்ணுற எல்லா வகையான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது ஒரு நியாயமான கொஷினாக இருக்கும். இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதை உங்களை டேரெக்டாகவே நான் டேக் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ யாரெல்லாம் பிஎஸ்என்எல் நியூஸஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் இது மாதிரி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போல் விஷயத்தை கேள்வியை கேட்க ஆரம்பிப்பாங்க பிஎஸ்என்எல்கிட்ட. நமக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வந்தே ஆகணும். ட்விட்டர்லையும் டேரெக்டாக வந்து டேக் பண்ண போகிறேன். என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் நெட்வொர்க், ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க், ஆனால் உங்கள்கிட்ட ஏன் சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். முதல் கொஷின், ஜியோ நெட்வொர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட டவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிலையபிளாக எடுத்திருந்தாங்கன்னு சொல்ல முடியும். உங்களோட டவர்ஸ் தான் ரெண்டல் எடுத்து அவங்களோட சிக்னலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அவங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? சேம் உங்கள் டவர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் உங்கள் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இல்லை? ரெண்டாவது விஷயம், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டவர்ஸ் அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் அவங்களோட டியூவை பே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட டியூ எக்கச்சக்கமான கோடி ரூபா பார்த்தீங்கன்னா இன்னுமே அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1757 கோடிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெண்டல் டியூ வந்து பேமெண்ட் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அந்த அமௌண்ட்டை ஏன் நீங்கள் வசூல் பண்ண நினைக்கல? கோர்ட்டில் ஏன் கேஸ் ஃபைல் பண்ணல? இதுதான் என்னோட ரெண்டாவது கொஷின் ஆக முடியும். மூணாவது கொஷின் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரிலையபிளான நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலிடிட்டி டேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் யூசர்ஸ்டே சொல்லாமல் ஏன் அந்த வேலிடிட்டி டேட்டை குறைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வி. கரெக்டாக ப்ரைஸ் பாயிண்ட் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேலிடிட்டி டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டே போகிறீங்களே. இதை ரெடியூஸ் பண்ணிட்டு போகிறது கூட ஓகே, ஆனால் ஏன் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களோட யூசர்ஸுக்கு கொடுக்கறதே இல்லை? இதுவும் எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நெட்வொர்க்ஸ் ப்ரைஸை ஏற்றதா இருந்தாலும் சரி, இறக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தெளிவாக அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்றாங்க. ஏன் நீங்கள் அப்படி கூட பண்ணுறதில்ல? ஏன் உங்கள் யூசர்ஸ்ட்டு கூட நீங்கள் சொல்கிறதில்ல? ட்விட்டரில் ஒரு ஷேர் பண்ணால் போதுமானதாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வேலிடிட்டி டேட்லாம் ரெடியூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்தாவது அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான டைமிங் கொடுக்கலாம் இல்லையா? அடுத்த விஷயம், ஏன் உங்களோட ஆப்ஸ் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருக்குது? நாலாவது கொஷினே இதுதான். உங்களோட ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் இல்லைன்னு சொல்லலாம். அதே நேரங்களில் பல பக்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி போனாலும் உங்களோட பிஎஸ்என்எல் டியூன் ஆப் இன்ன வரைக்கும் ஒர்க் ஆகாமல் இருக்குது. எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் அந்த கம்பெனி கட்டணும், அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வீஸ் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அந்த சர்வீஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லை உங்கள் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் டியூன்ஸை ரீலான்ச் பண்ணியிருக்கலாம் உங்களோட சர்வர்லேயே. ஏன் அதை நீங்கள் பண்ணல? காலர் டியூன் வைக்க முடியாத ஒரே நெட்வொர்க் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இப்போ வரைக்கும். விஐயில் கூட அமௌண்ட் கொடுத்து நம்ம கட்டிடலாம், ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கில் மட்டும்தான் காலர் டியூன்ஸே செட் பண்ண முடியாது. அந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா பயன் இல்லாமல் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி காலர் டியூன் வச்சவங்களுக்கும் சில மொபைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியல, அதை கேன்சல் பண்ண முடியல. ஸோ இது போல் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து, ஏன் உங்களோட நெட்வொர்க்கில் மட்டும் அன்லிமிட்டெட் டேட்டா அப்படிங்கிறது கொடுக்கறதே இல்லை? இந்த அன்லிமிட்டெட் டேட்டா அப்படிங்கிறது எல்லா வகையான நெட்வொர்க்லையும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கான மந்த்லி ரீசார்ஜில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டாங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் ஆன் டேட்டா கொடுத்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹாரோ 1 டேவோ பார்த்தீங்கன்னா அவங்க 10 GB 25 GB கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்லும் பார்த்தீங்கன்னா சில பல கோல்மால் பண்ணாலும் ஓரளவுக்கு அன்லிமிட்டெட் டேட்டாங்கிறதுல அவங்க ஸ்டாண்ட் பையாக நிற்கிறாங்க. அதில் எவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தாலும் சரி அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை விட ஒரு படி மேலே போய் விஐயும் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடான 4Gயும் கொடுத்துருக்காங்க, அன்லிமிட்டடான 5Gயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் உங்கள்கிட்ட அந்த ஸ்பெசிஃபிக்கான அன்லிமிட்டட் பிளான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த வகையான டேரிஃப் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அன்லிமிட்டடான பிளான் வச்சுருந்தீங்க. என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்லிமிட்டட் பிளான் நானும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் யாரோ சொன்ன ஒரு விஷயத்தினால, அந்த என்ன விஷயம், இந்த வகையான அன்லிமிட்டட் பிளானை வந்து யூசர்ஸ் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க வைஃபை ரவுட்டரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அவங்க வந்து வைஃபையாக யூஸ் பண்ணுறாங்க, அதை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அன்லிமிட்டட் அப்படிங்கிற எல்லா பிளான்ஸையும் நீங்கள் தூக்கியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டேட்டா மட்டுமே அன்லிமிட்டடாக நீங்கள் ஒரு பிளான்லாம் வச்சுருந்தீங்க, நல்லாவே தெரியும். எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் நான் இதை மேக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கவர்மெண்ட் பிராண்ட், நீங்கள் பல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டை வர்றதை எனக்கு பிடிக்கல. ஜியோட்டு இருந்த அமௌண்ட்டை வசூல் பண்ணணும், உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான காலர் டியூன் இல்லை, வேலிடிட்டி டேட்டை குறைக்கிறது சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தனை விஷயங்கள், இதை எப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். முடிஞ்ச அந்த வீடியோக்குள்ள ரிப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.